திருப்போரூர் முருகன் கோயில் ஒன்றில் விழுந்த ஐபோனை அதன் உரிமையாளருக்கு வழங்குவது குறித்து துறை ரீதியாக ஆராய்ந்து சாத்தியக்கூறு இருந்தால் சட்டப்படி வழங்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் செல்வம். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை மாதாவரம் நடேசன் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் மாதாவரம் வேணுகோபால் நகர் பகுதியில் அமைந்துள்ள கைலாசநாதர் திருக்கோவிலில் இன்று தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருந்தனர். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருப்போரூர் முருகன் கோவில் உண்டியலில் விழுந்த பக்தரின் ஐம்பொன் துறை ரீதியாக ஆராய்ந்து சாத்தியக்கூறு இருந்தால் சட்டப்படி வழங்கப்படும் எனவும், மேலும் 23 திருக்கோவில்களில் தங்கங்கள் அரக்குகளை நீக்கி நீதிபதிகள் முன்னிலையில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது எனவும், மேலும் 13 திருக்கோவில்களில் தங்கங்களை உருக்கும் ஆலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது எனவும், மேலும் 10 கோவில்களில் உருவாக்கப்பட்ட தங்கங்கள் வைப்பு நிதியில் வைக்கப்பட்டுள்ளது எனவும், இதனையடுத்து 27ஆம் தேதி சமயபுரத்தில் இருந்து 500 கிலோ தங்கத்தை மும்பையில் உள்ள உருக்கு ஆலைக்கு அனுப்பப்படும் எனவும் கே சேகர் பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளனர்.